பல நாட்களா சாப்பிடாம இருந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க செம்ம தீனி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை வேற ஒருத்தன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கான். யாரா அவனு பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ஏன் இப்படிலாம் பண்றான்னு பார்த்தா அவனோட மனைவியை ஃபுட்னு ஃபேமஸ் பண்றதுக்காக அவங்க ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுட்டு இருக்கான். இதுல வேற அவங்களுக்கு பிடிக்காத உணவுலாம் எடுத்து வச்சு அவங்களை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சுட்டு இருக்கான். அவங்களும் என்னால இன்னைக்கு ரொம்ப முடியலடா போதுமே விட்டுன்றாங்க. அந்த சமயத்துல யாரோ வீட்டுக்குள்ள வராங்க. யாரானு போய் பார்த்தா இவங்களோட பெரிய ஃபேனா. உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்து அவனை வீடு தேடி வர அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன வேண்டாம் வெறுப்பா சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்ல அப்ப அந்த ஃபேன் நான் கொஞ்ச நேரம் இவங்களை போட்டோ எடுத்துட்டு இருக்கேன், நீங்க போய் இன்னும் கொஞ்சம் ஃபுட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அந்த கேப்ல இந்த ஃபேன் அவங்க கிட்ட எனக்கு தெரியுங்க இவர் உங்களை கட்டாயப்படுத்தி தான் சாப்பிட வச்சிட்டு இருக்காரு, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் போலீஸை வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்தா இவருமே அவங்களோட ஃபேன் தான். பொண்டாட்டியை உட்கார வச்சு சாப்பாடு போடுறவனெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியுமா? எனக்கு பொய்யான தகவல் சொன்ன இவனை தான் அரெஸ்ட் பண்ண போறேன்ட்டு அவங்களை காப்பாத்தலாம்னு வந்தவனை அரெஸ்ட் பண்றாரு. உடனே இவங்க போலீஸை தடுத்து போலீஸ்கார் அவர் அரெஸ்ட் பண்ணாதீங்க போலீஸ்கார், அவர் சொல்ற மாதிரி நான் இங்க ஒன்னும் பிடிச்சி சாப்பிடல, என்ன இவன் கட்டாயப்படுத்தி தான் சாப்பிட வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முன்னாடி லைவ் ஸ்ட்ரீம்ல இப்படிலாம் சொல்றேன்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ண போய் பார்த்தா அதுக்குள்ள ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க சொன்னதை கேட்டுறாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, எந்த ஒரு விஷயத்தையுமே சும்மா கட்டாயத்துக்காக இல்ல கடமைக்காகன்ட்டு பண்ணக்கூடாது. பிடிச்சி பண்ணாதான் அதை எப்பயுமே நிலைக்கும்.